ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியன் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 1500 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போது ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 7th ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்தியன் பேங்க்ல இருந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸே வந்து பாருங்கள் நம்ம சென்னையில் தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் மொத்தமாக வந்து ஒரு 1500 வேகன்சியோட வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பல மாவட்டங்களில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 7th ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸ்டேட் வைஸாக வந்து உங்களுக்கான வேகன்சியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து ஒரு 1500 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அதில் வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 277 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் கட் ஆஃப் டேட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் உங்களோட ஏஜ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த கட் ஆஃப் டேட்டு. அதே மாதிரி ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 20, மேக்ஸிமம் வந்து பாருங்கள் 28 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா அந்த 28 + 5 இயர்ஸ் நீங்கள் சேர்த்திக்கோங்க. 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஸோ 31 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி தான், எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான், ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாசிங் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கிராஜுவேஷன் ஆர் ஆஃப்டர் 1/4/2021 அப்புறம் நீங்கள் வந்து முடிச்சு தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதாவது 1/4/2021 அப்புறம்னா 21, 22, 23, 24, 25 இந்த இயரில் நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்க மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. டிகிரியை வந்து அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து முடிச்சு தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் nats.education.gov.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பற்றில இந்த வெப்சைட்டில் போய் என்ரோல்மெண்ட் ஐடி உங்களுக்குன்னு ஒரு ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட் மேனுவல்னு சொல்லி இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பற்றில. இது வந்து என்னன்னா உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா ஸோ அதுக்குள்ளார நீங்கள் அந்த வெப்சைட்டில் போனீங்கனாலே ஸ்டூடெண்ட் மேனுவல்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து வரும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் வச்சே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதிலே வந்து உங்களுக்கு அதுக்கான ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட் மேனுவல்னு. ஸோ அதில் போய் கூட நீங்கள் வந்து செக் பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஸ்டூடெண்ட் மேனுவல். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் வந்து இருக்க போது 5 பார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து வரும். 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க் வந்து இருக்கும். 60 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். இதில் முக்கியமாக வந்து பாருங்கள் டெஸ்ட் வில் பி கண்டக்டட் இன் மேஜர் ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பற்றில. அதாவது நீங்கள் வந்து உங்களோட ஓன் லாங்குவேஜ் நம்ம தமிழ்லேயே நீங்கள் வந்து எக்ஸாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. நெகட்டிவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 1/4 வந்து மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுமே வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க பேச நல்லா உங்களுக்கு தெரியுமாங்கிறத அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து யாருக்கு கிடையாதுன்னா 8th 10th 12thலாம் நீங்கள் தமிழ் வந்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருப்பீங்க. அவங்களாம் வந்து எழுத தேவையில்ல. ஸோ டேரெக்டாக அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதில் வந்து பாருங்கள் ஓன் லாங்குவேஜ் அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டோட லாங்குவேஜ் நம்மளுக்கு வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ மெட்ரோ அர்பன் பிரான்ச்சாக இருந்தால் 15,000 உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் வந்து வரும். அதே ரூரல் செமி அர்பன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிரான்ச்சுக்குலாம் வந்து 12,000 வந்து உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபனுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 12 months உங்களுக்கு வந்து ஆன் தி ஜாப் ட்ரைனிங் தான் வந்து இருக்க போகுது. அதாவது நீங்கள் இந்தியன் பேங்க்குள்ளேயே தான் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. 12 months உங்களுக்கு ஆன் தி ஜாப் ட்ரைனிங் தான். ஸோ அதனால் உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்னால நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பேங்க் இந்தியன் பேங்க்லேயே தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. 12 months உங்களுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா ரூ. 800 + ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து வரும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு ரூ. 175 + ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இங்கே வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹவு டு அப்ளைல வந்து அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணணும், உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை 1 by 1 நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து பல்வேறு மாவட்டங்களில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர், கோயம்புத்தூர், விருதுநகர், தஞ்சாவூர் இங்கே தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போகுது. இதில் நியர்பை இருக்கக்கூடிய சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட ஃபைல் சைஸ்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்து ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பல்வேறு மாவட்டங்களில் வந்து போஸ்டிங்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் பதில். அதில் வந்து பாருங்கள் எந்தெந்த மாவட்டங்களில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ஸோ ராமநாதபுரம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ராணிப்பேட், சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, திருவள்ளூர், திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, வெள்ளூர், விழுப்புரம், ஸோ அதுக்கப்புறம் விருதுநகர் இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போது மொத்தமாக 277 வேகன்சியும் வந்து எல்லா மாவட்டங்களையுமே வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.